அன்பிற்குரியவர்களே, ஷிர்க் இந்த வார்த்தை கேட்ட உடனே நாம் விக்கிரக வழிபாடு, தரகா வழிபாடு, ஒரு மனுஷனை வழிபடுவது, உயிரினங்களை வழிபடுவது, தாது பொருட்களை, தாவர பொருட்களை, இதன் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்து வழிபடுவது என்பது அல்லாஹ்க்கு நிகராக ஆக்குவது ஷிர்க். உண்மைதான், இது மாற்று கருத்து இல்லை. இது அல்லாத இன்னொன்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அது என்ன அப்படின்னு சொன்னால் மன இச்சை. அது போய் எப்போங்க நம்ம கடவுளாக ஆக்கணும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அஃபரைத்த மனித்தகதா இலாஹன் ஹவா. நபியே தன்னுடைய மன இச்சையே கடவுளாக ஆக்கி கொண்டானே, அவனை நீ பார்த்ததுண்டா என்று சொல்லி காண்பிக்கின்றான். மன இச்சை போய் எப்படி கடவுளாக்குகின்றோம்? அல்லாஹ்வின் கட்டளை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இன்ன பிற கடமைகள் அல்லாஹ் கட்டளையிடுறான். மனசு சொல்லுது இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதை செய்ய அதை செய்யணும். மனசு சொல்லுது. அப்போ மனசுக்கு கட்டுப்படும் போது, மன இச்சைக்கு கட்டுப்படும் போது அதை அவன் கடவுளாக ஆக்கிக் கொள்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன இச்சையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காத்தருள் புரிவானாக.